வணக்கம் நண்பர்களே, அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ தொகுப்புக்குள்ளே பார்க்க போகிறோம்னா, இந்த விட்டுட்டு போட்ட கணவனோ மனைவியோ காதலியோ காதலனோ யாராக இருந்தாலும் சரி, 8 நாளில் எப்படி அவங்களாவே நம்மளை தேடி வர வைக்கிற மாதிரி பண்ணக்கூடிய முறையை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த பிரயோகத்தை பண்ணுற வரைக்கும் மனதைரியம் இருந்தால் போதும்பா. சரிங்க, முழு நம்பிக்கை வேணும். அடம் பிடிச்சி அந்த இதை பண்ணணும். சரிங்களா? அதுதான் ஒரு மனோதைரியங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு பொதுவாகவே ஒருத்தவங்களுக்கு சாபம் விட்டிங்கன்னா சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பலிக்கும். சரிங்களா? நம்பிக்கையோடு அந்த பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இதுலேயும். சரிங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ நம்பிக்கையோடு இந்த முறையை நீங்கள் பண்ணுறீங்களோ, 8 நாளில் அவங்க யாரை நினைக்கிறீங்களோ அவங்கள இழுத்துட்டு வந்துடும். சரிங்களா? அந்த மாதிரி பிரயோகம்தான் இது. சரிங்களா? சரி, வாங்க வீடியோ தொகுப்புக்குள்ளே போகலாம். எப்படின்னு, ஒரு வளர்பிறை நாளை தேர்ந்தெடுத்துக்கோங்கப்பா. சரிங்களா? அந்த கடையில் போய் இந்த பச்சரிசி மாவு வாங்கிக்கோங்க. சரிங்களா? பச்சரிசி மாவு வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு மண் கலயத்தில், இப்போ நீங்கள் கிராமப்புறங்களில் இருந்தீங்கன்னா ஓடுற தண்ணி ஆறில் போய் கொஞ்சம் நீரை எடுத்துகிட்டு வாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் குளங்கள் இருக்குங்க இல்லையா, அந்த சிவன் குளம், இந்த சிவன் கோயில் குளங்கள், அங்கேருந்து கொஞ்சம் நீர் எடுத்துகிட்டு வாங்க. அந்த நீரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த வாங்கிட்டு வந்த பச்சரிசி மாவில் பாவை செய்யுங்க. நீங்கள் ஆணை விரும்பக்கூடியவங்களாக இருந்தால் அவரை மாதிரியே பாவை செய்யுங்க. பெண்ணை விரும்பக்கூடிய மாதிரி தான் அந்த பெண்ணுக்கு உண்டான இதெல்லாம் வச்சு நீங்கள் அவங்கள மாதிரியே பாவை செய்யுங்க. சரிங்களா? அப்படியே தத்ரூபமாக பாவை செய்யணும்லாம் வேணாம், அவங்களே நினச்சிட்டு செய்யணும். சரிங்களா? ஓரளவுக்கு அவங்க மாதிரியே நீங்கள் பாவை செய்யணும். சரிங்களா? செஞ்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் பூஜை அறையிலே இந்த வசிய பிரயோகத்தை நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? எப்படின்னா, அருங்கோணம் சக்கரம் போடுங்க. சரிங்களா? அருங்கோணம்னா எப்படின்னா, முக்கோணம் மேல் நோக்கியும் போடுங்க, கீழ் நோக்கி ஒரு முக்கோணம் போடுங்க. சரிங்களா? அதுதான் அருங்கோணம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அருங்கோணம் போட்டு நீங்கள் செஞ்சு வச்ச பாவை இருக்குங்க இல்லையா, அந்த பாவையை அந்த அருங்கோணம் மையப்பகுதியில் வைங்க. மையப்பகுதியில் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆண் வந்து இந்த பூஜையை செய்யும் பட்சத்தில் பெண்ணுக்கு தான் நீங்கள் பண்ணுவீங்க. சரிங்களா? அந்த 6 திசைக்கும் குங்குமம் வைங்க. சரிங்களா? இதே இப்போ ஒரு பெண்ணு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் 6 இதுக்கு விபூதி. சரிங்களா? சுத்தமான விபூதி வைங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் மஞ்சள் குங்குமமே நீங்கள் வைங்க. சரிங்களா? அந்த அருங்கோணத்துக்கு வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த குழந்தைங்கள்லாம் பயன்படுத்துவாங்க இல்லையா, அந்த மார்க்கர் ஸ்கெட்சு அந்த வரைவாங்க இல்லையா, அந்த இதை வாங்கி நான் அந்த ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை அந்த பாவை இருக்குங்க இல்லையா, அந்த தலைப்பகுதியில் எழுதுங்க. அந்த மந்திரத்தை தலைப்பகுதியில், அந்த மேலே தலைப்பகுதி இருக்குங்க இல்லையா, உச்சந்தலையில் ஓமுன்னு எழுதுங்க. சரிங்களா? நெஞ்சு பகுதியில் ரீங்கு. சரிங்களா? அந்த வயிற்று பகுதி, அடி வயிற்றில், சரிங்களா, அந்த பிறப்புறுப்புக்கும் அந்த தொப்புள் கீழே அந்த அடி வயிற்றில் கெங்கு. சரிங்களா? இந்த பீஜ மந்திரத்தை தெளிவாக எழுதுங்க. சரிங்களா? இரு கால்களையும் அந்த முழங்காலில் வசி, இந்த காலில் வசி, இந்த காலில் வசி. சரிங்களா? இந்த மாதிரி பீஜ மந்திரங்களில் நீங்கள் யாரை நினச்சிங்களோ அவங்கள நினச்சி இந்த பீஜ மந்திரங்களை அந்த பாவையில் எழுதுங்க. எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் செஞ்சு வச்சுருக்கீங்களா அந்த பாவை, அதுக்கு தக்கனவாறு ஒரு சின்ன விளக்கு. சரிங்களா? சின்ன விளக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பாவையோட அந்த தொப்புள் இருக்குங்களே, அந்த தொப்புளோட மையப்பகுதியில் ஒரு நெய் விளக்கு. சரிங்களா? அந்த கால் பாதத்தை நோக்கி அந்த தொப்புளில் அந்த நெய் விளக்கு ஏற்றுங்க. சரிங்களா? நெய் விளக்கு ஏற்றிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரே நாள், சரிங்களா, இது ஒரு நாள் இது பண்ணக்கூடாது, ஒரே நாள் 1008 உரு கொடுங்க. மனசை ஒருநிலைப்படுத்திட்டு 1008 உரு தெளிவாக இவங்க இந்த நபர் வந்தே ஆகணும், என்னை நோக்கி வந்தே ஆகணும்னு ஒரு நல்ல ஆழமாக இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க. சரிங்களா? இந்த பிரயோகம் என்னோடய குருநாதர் கொடுத்த பிரயோகம். சரிங்களா? இது ஆகர்ஷணமும் பண்ணி இழுக்கலாம். ஒருத்தவங்களை ஆகர்ஷணமும் பண்ணியிருக்கலாம். நான் சொல்கிறது நான் விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்க அந்த 8 நாளுக்குள்ளேயே வந்துடுவாங்க. அப்படின்னா 8 நாள் முடிஞ்சுமே வந்துடுவாங்க. சரிங்களா? இது ரொம்ப எளிய முறை தான், ஆனால் ரொம்ப பவராக இருக்கும் இந்த முறை சரிங்களா? ஒரே நாளில் இந்த மந்திரத்தை உர கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மீதி இருக்க ஒரு 7 நாள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்தி சந்தி வேலையில் நெய்,
சரிங்களா. அந்த உருவ பொம்மையெல்லாம் எடுக்கக்கூடாது. உருவ பொம்மை அப்படியே இருக்கணும். அந்த விளக்கில் என்ன பண்ணுறீங்கன்னா, நெய்யும் திரியும் மட்டும் மாற்றி நீங்கள் அந்தி சந்தி வேளையில் விளக்கு போடுங்க. சரிங்களா. அந்தி சந்தினா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போடுங்க. சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே இந்த விளக்கு போடுங்க. சரிங்களா. விளக்கு போட்டு தியானம் பண்ணுங்கள். இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு சம்மந்தப்பட்ட நபர் நான் உங்களை தேடி வர மாதிரியும் இந்த மாதிரி நீங்கள் தியானம் பண்ணுங்கள். சரிங்களா. இதை நீங்கள் பண்ணிகிட்ருங்க. பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த திங்கட்கிழமை நீங்கள் பூஜையை தொடங்குறீங்க அப்படின்னா அடுத்த திங்கட்கிழமை வரைக்கும் பண்ணுங்கள். சரிங்களா. 8வது நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஓடுற தண்ணியில் போட்டுருங்க. சரிங்களா. ஓடுற தண்ணியில் தான் போடணும். சரிங்களா. இந்த குளங்களில் கூட போடக்கூடாது. இந்த ஆறு இருக்குங்களே, ஆறு ஓடுற தண்ணியில் இந்த பாவையை கரைச்சி விட்ருங்க. சம்மந்தப்பட்ட நபரால் அங்கே இருக்க முடியாது, உங்களை தேடி வந்துடுவாங்க. சரிங்களா. இந்த பிரயோகத்தை பொறுத்த வரைக்கும் மனதைரியம் இருந்தால் மட்டும்தான் குயிக்காக ரிசல்ட் தெரியும். சரிங்களா. சரிப்பா, மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.